பாப்பாவை அப்படியே கையை பிடிச்சி கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. பாப்பா மனு வந்து அவ கையை பிடிச்சி கூட்டிட்டு போ. வந்து வரேன்க்கா. போடா, எதுக்கு நின்னுகிட்டு இருக்க? இது போறோம்மா. டேய் மனு, வா வந்து கையை பிடி வா. வரேன்க்கா. என்னப்பா நீ வரேன் போறேன்னு சொல்லி நீ இருக்கிறதே தவிர ஒரு அடி நவர மாட்டற. போப்பா. போறேன். வாடா மனு. வரேன்க்கா. மாப்பிள்ள ப்ரோ. சொல்லுடா ராக்கி. பொண்ணு கையை பிடிக்கிறதுக்கே இவ்வளவு நேரம் பண்ணீங்கன்னு வைங்க, ரிசப்ஷன் நாளைக்கு காலையில தான் முடியும். பரவாயில்லையா? இல்ல நைட்டே முடிச்சிடலாம். ஓகே, நான் போய் பொண்ணு கையை பிடிக்கிறேன். தாலி கட்டிட்டு பிற்பாடும் எதுக்கு பொண்ணு கையை பிடிக்கிறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க? அதுவும் இல்லாமல் எங்கேஜ்மெண்ட் அன்னைக்கே நீங்கள் இந்த பொண்ணை வச்சு தூக்கி தூக்கி சுற்றி இல்லை ஃபோட்டோ ஷூட்டுக்கு போச கொடுத்தீங்க. இப்போ மட்டும் என்ன தயக்கம்? அன்னைக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க, இன்னைக்கு தெரியாதவங்களும் இருக்காங்களே, அதான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. எல்லா மாப்பிள்ளைங்களுக்கும் வர தயக்கம் தான். இட்ஸ் ஓகே ப்ரோ, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உங்கள் ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு புரியுது. உங்களுக்கு கூச்சமாக இருக்குது, அது எனக்கு தெரியுது. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம மக்களே, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம சொந்தம்னு நினச்சி பொண்ணு கையை பிடிச்சி தூக்கிட்டு போங்க. பொண்ணு கையை பிடிச்சி கூட்டிட்டு போங்க, தூக்கிட்டு எல்லாம் போயிடாதீங்க. சரிடா ராக்கி. ஒரு கல்யாண காட்சி நடக்கிறப்ப ஒரு மணமக்கள் எந்த அளவுக்கு ஒரு வேதனையை அனுபவிக்கிறாங்களோ அதே வேதனையை தான் போட்டோகிராஃபர்களும் அனுபவிக்கிறாங்க. ஒரு விசேஷத்துக்கும் என் பாடு திண்டாட்டமா போச்சு. ஏப்பா சீக்கிரமா போய் கையை பிடிப்பா, நான் போய் போட்டோ எடுக்கிறேன். சரிடா. வாப்பா மனோ, போடா. போறேன் அக்கா, நான் வரேன். எதுக்குங்க இவ்வளவு கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் நம்ம ஆளுங்க தான். தைரியமா வந்து என் கையை பிடிச்சி கூட்டிட்டு போங்க. இல்ல நான் வந்து உங்க கையை பிடிச்சி கூட்டிட்டு போட்டேன். அவளே வரேன்னு சொல்லிட்டா. இதே ஏன்டா மானத்தை வாங்குற, போய் கூட்டிட்டு போடா அவளை. ஹாய். ஹாய். உன் கையை கொடுமணி. ஒரு வழியா கையை பிடிச்சிட்டான் மாமன். ஆமாண்டி. போலாமா? போலாம். பா, பொண்ணு கட்டிருக்கிற புடவை செம்மையா இருக்குதுல்ல? ஏன் இருக்காது, லட்சக்கணக்கில் எடுத்திருப்பாங்க. வாய் கொழுப்புக்கு தான் வாங்கி கட்டிக்கிச்சு, மறுபடியும் ஆரம்பிக்குது பாரு. ரோசம்மா, ஓ ஐயோ, பேசுனது காதில் விழுந்துருச்சு போல இருக்குது. கிழவி சிக்னல் கொடுக்குறாள். ஐயோ, வாயை வச்சுக்கிட்டு சும்மானு இருக்க முடியல என்னால. என்ன மரகதம்மா, என்னை கூப்பிட்டு சைலண்டாக்கிறீங்க? ஒன்னும் இல்லை, நீங்க இருக்கிறியா இல்லையாங்கிறத பாக்கிறதுக்கு தான் குரல் விட்டேன். அப்படியா? சரி, நான் இங்கே தான் இருப்பேன், வேற எங்கேயும் போக மாட்டேன். அங்கே பார்த்தீங்களா மாப்பிள்ளை பொண்ணு இவ்வளோ அம்சமா இருக்கிறாங்கன்னு கண்ணியே பட்டுறோம் போல இருக்குது. கண்ணு பட்டுறோம்னா போய் சுற்றி போடு. வாய் அடங்குச்சா பத்தியா இதுக்கு? எவ்வளோ வாங்கினாலும் திருந்துறது இல்லை. வாரோசம்மா, என் தங்கச்சி சுத்தி போட சொல்லுது, கூட்டுன்னு போயிட்டு சுத்தியே போட்டுருவோம். சரி, அப்படியே சாபாவோட தூக்கின்னு போயிடுவோமா? என்னது இந்த பாருங்க, இங்க பாருங்க, நான் சுத்தி போட வேண்டியதானே யதார்த்தமா தான் சொன்னேன். நான் நிக்கல் எல்லாம் கூட சொல்லலை. பசங்களுக்கு கண்ணு போட்டுறோம்னா சுத்தி தாங்க போடுவாங்க. பெரியவங்க நீங்க, இதெல்லாம் கூட தெரியாது உங்களுக்கு? எப்படி பார்த்துறது பாரு. அந்த பயம் இருக்கணும். வாய் மூடிக்கினீரு. நான் ஒன்றும் பேசலப்பா. இந்த மாதிரி புடவையெல்லாம் எங்கேருந்து தான் எடுக்கிறாங்களோ தெரில. வாடாமல்லி கலரு கண்ணை கூசுதுப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த புடவையை. என் கடையில தான் வந்து எடுத்தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா சொல்லுங்க, இதே மாதிரி ஒரு ஸ்டாக்கை இறக்கி உங்களுக்கு கொடுத்துட்றேன். யாருப்பா இது? நான் தான் அன்வர் பாய், துணி கடைக்காரரு. துணி கடைக்காரரா? நீங்கெல்லாம் கூட கல்யாணத்துக்கு வந்திருக்கிறீங்க? ஆமாம்மா, ஒரு ஃபங்க்ஷனும் விடாம வந்துருவேன். என் கடையில தான் இவங்க குடும்பம் எல்லாருமே துணி எடுப்பாங்க. அதுவும் இல்லாம அது சரி, எனக்கு பிசினஸ் பார்ட்னர் வேற. சரிதான், பரவாயில்ல. ஒருத்தர் விடாம எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிறாங்களே. ஏன் மலரு, ஊர்ல காய்கறி விற்கிற எண்ணியா அவங்க கூப்பிடும் போது இவ்வளோ பெரிய ஜவுளி கடை ஓனர் அவரை கூப்பிட மாட்டாங்களா என்ன? இந்த மாதிரி என் பக்கத்துல டாக்டர் கூட உட்காந்துருக்கிறாரு, அவங்க ஃபேமிலி டாக்டரா. அது சரி, நான் ஏதோ தெரிஞ்சவங்கள தான் கூப்பிடுறாங்கன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, தகுதி தரம் பார்க்காம எல்லாரையும் ஒரு போல கூப்பிட்டுருக்காங்களே. உண்மையிலேயே பெரிய மனசு தான் இவங்களுக்குலாம். இப்போ பேசுனியே, இது வாஸ்தவமான பேச்சுமா, வாஸ்தவமான பேச்சு. எல்லாரையும் ஒரு போல பார்க்கணுங்கிறத இவங்க கிட்ட கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? ஏக்கா வாயை மூடுக்கா. ஒரு ரவுண்ட் அடி வாங்கினது பத்தலையா உனக்கு? ஐயோ, அதை வரையாண்டி ஞாபகப்படுத்துகிறேன். இடுப்பெல்லாம் வலிக்குதுடி. நானும் என் வாயை மூடிக்கிட்டு இருக்கேன். சே, இதுங்க எதனா பேசினாலே எனக்கு எதனா சொல்லணும் போல தோணுது. அப்புறம் முன்னாடி சீட்ல உட்காந்துருக்கிற மேடம், உங்களுக்கு அந்த புடவை பிடிச்சிருக்குதுன்னா எங்க கடைக்கு வாங்க, விசிட்டிங் கார்டு வேணா வாங்கிட்டு போங்க எங்கிட்ட இருந்து. கண்டிப்பா பை, நான் வாங்குறேன். புடவை விலை மட்டும் எவ்வளோன்னு சொல்லுங்க. 5 லட்சம் ரூபாய்மா. 5 லட்சமா? என்ன பை நீங்க ஏதோ 5000ங்கிற மாதிரி இவ்வளோ ஈஸியாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்க விசிட்டிங் கார்டையும் நீங்களே வச்சுக்கோங்க, அந்த புடவையை கூட நீங்களே வச்சுக்கோங்க. ஐயோ, நெஞ்சே வலிச்சிருச்சு எனக்கு ஒரு நிமிஷத்துல. இதைத்தான் நான் மலர் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பந்தா பாட்டிங்கன்னு. ஒரு ஃபங்க்ஷன் விடாம எல்லாத்துக்கும் அப்படியே பணத்தை செலவு பண்ணி நல்லா பிரம்மாண்டமாக பண்ணுறது, ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு வயிறு எரிய வைக்கிறது. இதே தான் இந்த குடும்பத்துக்கு வேலை. இதுங்களுக்கு பெருந்தன்மையெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் வந்து வயிறு எரியணும், அதுதான் இதுங்களோட எண்ணமே. அதுவும் கரெக்டு தான். சரி, எதுக்கு பேச்சு, நம்ம அமைதியாக இருந்துருவோம். அக்கா அக்கா அக்கா,
சொல்லு கவி பாப்பா. அங்க அத்தைக்கும் மாமாக்கும் ஏன் எல்லாம் gift கொடுக்குறாங்க? அவங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங்ல, அதான் அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்றதுக்காக gift கொடுக்குறாங்க. அப்போ வெட்டிங்னா gift கொடுப்பாங்களா? ஆமா கவி பாப்பா. அப்ப எனக்கும் gift வேணும், எனக்கும் வெட்டிங் வேணும். ஏன் சிரிக்கிறீங்க? எனக்கும் வெட்டிங் வேணும். நான் போய் ராகுல் மாமா கிட்ட சொல்ல போறேன் எனக்கு வெட்டிங் வேணும்னு. வேற வேணையே வேணாம் பாப்பா, உனக்கு ராகுல் மாமா கிட்ட எல்லாம் போயிடாதீங்க என்ன. அவர்கிட்ட நீங்க மட்டும் இதை போய் சொன்னீங்கன்னு வைங்க, உங்க குடுமையை பிடிச்சி இழுத்து விட்டுருவாரு. சரி, அப்ப எனக்கு வெட்டிங் வேணாம். உனக்கு 21 இயர்ஸ் அபவ் ஆனதுக்கு அப்புறம் தான் பாப்பா உனக்கு வெட்டிங் எல்லாம் வைப்பாங்க, சரியா? அது வரைக்கும் உனக்கு எல்லா பர்த்டேக்கும் எல்லாருமே உனக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க, சரியா? சரி. எவ்வளவு கியூட்டா பேசுறா லேடி அவ. ஐயோ, பிச்சிருவா உன்னை. பிச்சு போடுறதுக்கு நான் என்ன பூவா? எதனா சொல்லிட்டு போறேன், அமைதியாரு. என்ன சொல்லுவ? சும்மா இருடா. என்ன சொல்லுவேன்னு சொல்லு. தினேஷ், நீ சும்மா இல்லைன்னு வைய, நான் வேற எங்கன்னா போய் உட்காந்துப்பேன். போ. அப்படியா? சரி போறேன் இரு. ஆனா நானும் பின்னாடியே வருவேன். அதானே பார்த்தேன். பரவாயில்லையே ஷோப், ஆன் டைமுக்கு வந்துட்ட. ஷோபனா என்ன சும்மாவா? அடியே ஷோபி, என்ன மணி? என்னடி கிஃப்ட் இவ்வளவு சின்னதா இருக்கே? அல்ப மானத்தை வாங்குது. கிஃப்ட் சின்னதா பெருசா நல்லா பார்க்க கூடாதுடி. குடுக்கறதுக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல, அதை பாரு. உன் மனசை என்னால யூஸ் பண்ண முடியுமா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ கொடுக்குற கிஃப்ட் நல்லா கொஞ்சம் பெருசா கொடுத்தீங்கன்னா நான் அந்த கிஃப்ட்டை யூஸ் பண்ணிப்பேன். ஏதோ ஒரு வாழ்க்கலாக்கோ இல்லைன்னா ஏதோ ஒரு டோர் மேட்டோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். அதை விட்டுப்புட்டு சின்னதா ஒன்னு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்குள்ள பொம்மை தானே வாங்கி வச்சிருக்கேன், அது வந்து பிளாஸ்டிக் பொம்மை. மணி வாய மூடு மணி. நான் ஒன்னும் தப்பால சொல்லல காயத்ரி, எனக்கு பொம்மையெல்லாம் பிடிக்கும் தான். ஆனா இந்த பிளாஸ்டிக் பொம்மையெல்லாம் பிடிக்காது. எனக்கு இந்த குஷன் ஐட்டம்ல வர பொம்மைங்க தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் சோபி, உனக்கு தான் தெரியுமே எனக்கு பொம்மைனா ரொம்ப பிடிக்கும்னே. அப்ப நீ ஒரு பொம்மையாச்சும் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம்ல. மணி, ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நீ? கிஃப்ட் கொடுக்க வந்தவங்க கிட்ட போயிட்டு இதை வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்கன்னு, அது அவங்க விருப்பம். கொஞ்சம் அமைதியா இரு. நீங்க எதுக்கு இப்ப சூடாக்குறீங்க? நான் அவகிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம அவன் என் ஃப்ரெண்டு. நான் என்ன வரவங்க போறவங்க எல்லாருக்கிட்டையும் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கேன்? எனக்கு தெரிஞ்சவங்க என்கிட்ட ரொம்ப பழகினவங்க கிட்ட தான் அப்படி கேட்கறேன். அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. என்னடி சோபி? இந்த அப்ப இல்லதான். அந்த பொண்ணு பேசுறதுலே தெரியுது அந்த பொண்ணு இரிட்டேட் ஆயிருக்கான்னு. இன்னொரு தடவை வாயை திறக்காத நீ. அவ கொடுக்குற கிஃப்ட்டை வாயை முடிக்கிட்டு வாங்கிக்க. நீங்க என்னங்க அவளுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணல மணி. நீ இப்படி பேசாத இன்னொரு தடவை யார்கிட்டயும். மண்டியிலே ஒன்று வேடியாத. மணி வாய மூடுனா. ஷோபி, நீ அண்ணன் கிட்ட கிஃப்ட் கொடுத்துடுறீ. கிஃப்ட் கொடுத்துட்டு நீ வா, நம்ம போய் சாப்பிடலாம் வா. சரி காயத்ரி, ஹாப்பி மேரிட் லைஃப்னா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மணி. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். சரிங்கண்ணா, என்னங்க இவ எனக்கு ஃப்ரெண்டா இல்ல அவருக்கு ஃப்ரெண்டான்னு தெரியல. அவர்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே நீ ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு வெய்ய, வர யாராவது டென்ஷன் ஆகி கிஃப்ட் எடுத்து உன் மண்டையிலே உடச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் ரொம்ப அசிங்கமாயிடும். வாயை மூடிக்கிட்டு இரு இதோட. அப்போ கூட உரைக்காததுக்கு இருடி, ராகுல் அங்க பந்தியில பரிமாறிக்கிட்டு இருக்கான் எல்லாருக்கும். அதை முடிச்சிட்டு வரட்டும் இங்க. அப்ப இருக்கு இவளுக்கு. வாங்கடி. அப்புறம் என்ன சோபி, கிஃப்ட் கொடுத்துட்டல, கிளம்பு. சாப்பிட்டு வீட்டை பார்த்து போய் சேரு. ஐயோ எனக்கு தெரியாது பாரு. சாப்பிட்டு நான் வீட்டுக்கு தண்டி போவேன். பின்ன இங்கேயே மண்டபத்துல பாய போட்டு படுத்துக்கிட்டு இருக்க போறேன். அப்படி கேள்றி. சரி சரி கிளம்பு. ஓரவடி பேசுற. இப்ப பாரு உன்ன என்ன பண்றேன்னு. அப்புறம் காயத்ரி, நந்தினி. சொல்லு ஷோபி. வா ஷோபி, போய் சாப்பிடலாம். சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம் வா. சாப்பிடலாம் காயத்ரி. ஆனா அதுக்கு முன்னாடி உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ எது சொல்றதா இருந்தாலும் அப்படிக்கா போய் சொல்லேன்டி. அடுத்து வரவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுல்ல. இப்ப என்ன எல்லாரும் பின்னாடி கியூ கட்டிக்கிட்ட நின்றுகிட்டு இருக்காங்க. இன்னும் யாரும் வரல. வந்ததுக்கு அப்புறம் நான் போவேன். நீ கொஞ்ச நேரம் சும்மா இரண்டி. உன் வேலை என்ன? சும்மா நின்று போஸ்ட் கொடுக்கறது. அதை பாரு, சரியா? நீ சொல்லுடி, அவ அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பா. நீ சொல்லு. நான் இவ்வளவு நேரம் சோஃபால தான் உட்காந்துக்கிட்டு உங்களெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன்டி. அங்க என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? மணியோட சாரி சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியாடி? சாரி சூப்பரா இருக்குன்னு பேசினாங்களா? சரி சரி. அப்புறம் என் நகையை பத்தி எல்லாம் எதனா பேசினாங்களா? என் மேக்கப், என்னோட ஹேர் ஸ்டைல் அதை பத்தி எல்லாம் எதனா பேசினாங்களா? ஆனா காலையில தான் சூப்பரா ஹேர் ஸ்டைல் வச்சிருந்தேன். இப்போ என்னோட ரெகுலர் ஹேர் ஸ்டைல தான் வச்சிருக்கேன். எப்படி அதைய பத்தி எல்லாம் பேசினாங்களா? அதெல்லாம் யாரும் பேசின மாதிரி தெரியல. அப்புறம் வேற வெறும் புடவை மட்டும் தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமாமா, சாரி தான் நல்லா இருக்கு. அப்புறம் நகை போட்டிருந்ததெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் காலையில நீ கட்டின கூறு புடவை கூட சூப்பரா இருந்தது. அதுக்கு மேட்சிங்கா போட்டிருந்த நகையும் நல்லா இருந்துச்சு. அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்ன ஆனா? எல்லாம் தனித்தனியா சாரி நகையெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்களே தவிர நீ நல்லா இருக்கேன்னு சொல்லவே இல்லடி ஒருத்தர் கூட. அப்படியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன். என்கிட்ட சொன்னவங்களும் நான் நல்லா இருக்கேன்னு தான் சொன்னாங்க. உன்கிட்ட யார் அப்படிலாம் பேசினது? மேக்சிமம் கல்யாணத்துக்கு வந்தவங்கெல்லாம் அப்படித்தான் பேசினாங்கப்பா. அதுவும் இல்லாமல் அங்கங்கே குடி குடி பேசுகிறப்ப நான் கேட்டேன். அதுவும் இல்லாமல் நந்தினி காயத்ரி தான் சூப்பராக இருக்காங்க. ரிசப்ஷன்லலாம் அவங்க 2 பேர் தான் இப்போ சூப்பராக இருக்காங்க, குட் லுக்கிங்காக இருக்காங்க. அதுவும் காயத்ரி ஹேர் ஸ்டைல்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும். உன்னை பற்றி யாருமே
பேர் பேசலடி. காலையில கூட உன்னை பத்தி யாரும் பேசல. காலையிலலாம் நந்தினியை பத்தி தான் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மனப்பொண்ணாட்டம் அவ தான் சுத்திக்கிட்டு இருந்தா. அழகா ஒட்டியானெல்லாம் போட்டுட்டு சூப்பரா சாரி கட்டி செம்மையா இருந்தா. அப்புறம் சந்தோஷம் வேற வேஷ்டி சட்டை போட்டிருந்தார்ல, அப்பா அவங்க 2 பேரும் தான் காலையில மணமக்கள் மாதிரியே இருந்தாங்க ஆக்சுவலா. ரிவெஞ்ச் எடுக்கிறா இந்த பொண்ணு. ஓ அப்படியா, சரி சரி. ஆமா ஆமா. அப்புறம் நந்தினி காயத்ரி உங்க 2 பேர்கிட்டயும் இதை சொல்லணும்னு தாண்டி நான் இருந்தேன். அப்புறம் நீங்க 2 பேரும் கொஞ்சம் மணியை விட்டு தள்ளியே நில்லுங்கடி. எல்லாம் பாக்குறவங்க உங்க 2 பேரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாவம் மணியை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. மாப்பிள்ளைய பத்தி கூட பேசுறாங்க, அவர் சூப்பரா இருக்காரு, அவர் ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா மணி சுத்த டம்மின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ ஷோபி போதும்டி, வா நம்ம போய் சாப்பிடலாம். வாடி போய் சாப்பிடலாம். இப்பதான்டி எனக்கே மனசுக்கு திருப்தியா இருக்கு. வாங்க போகலாம். வர மணி, ஆல் தி பெஸ்ட்னா உன் ஃபியூச்சருக்கு. போயிட்டு வரேன்னா. வயிற்றுச்சல் பிடிச்சவ இப்படி பேசிட்டு போறா பாரு, பின்னாடியே இவளுங்களும் போறாளுங்க. சீ. மணி, மனோஜ் ஜூஸ் எத்தனை வேணுமா உங்களுக்கு? நோ தேங்க்ஸ்க்கா, எனக்கு ஒன்றும் வேணாம். சரிப்பா, உனக்குடி மணி? ஆமாக்கா, வேணும்னா சொல்லுங்க எடுத்துட்டு வரோம். எனக்கு ஒன்றும் வேணாம். அதையாண்டி அவ்வளோ கோவமா சொல்ற? வேணாங்கிறத பின்ன எப்படி சொல்ல முடியும்? எனக்கு வேணாம் விட்டுருங்க நான் சொல்ல முடியும். மணி என்னாச்சு மணி உனக்கு? எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை. இப்போ எதுக்கு தேவையில்லாம அந்த அண்ணன் கிட்ட கத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட ஜூஸ் வேணுமான்னு தானே கேட்டோம். வேணான்னா வேணான்னு நார்மலாக சொல்லுங்க. அதுக்கு எதுக்கு தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கீங்க? உன் வேலையை பார்த்துட்டு போறியா? இப்போ நான் கேட்டேன் நான் உங்ககிட்ட யாருக்கிட்டையாவது ஜூஸ் எனக்கு வேணும்னு. வேலையை பார்த்துட்டு போங்க. பிரியாக்கா நீங்கள் வாங்க. அந்த அக்கா ஓவரத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேணும்னா வேற யார்கிட்டயாவது கேட்டு வாங்கி குடிச்சுக்கிட்டோம். நீங்கள் வாங்க போவோம். சரிடி. ஏய் எதனா வேணும்னா கூப்பிடுன்னு. எனக்கு ஒன்றும் வேணாமா தாய்ங்களா, இந்த பக்கமே யாரும் வராதிங்க, எனக்கு அது போதும். என்னடி இப்படி சொல்ற? அப்போ உனக்கு டிஷ்யூ பேப்பரோ இல்லை தண்ணியோ எதனா தேவைப்பட்டுச்சுன்னா எப்படி நாங்கள் எடுத்துட்டு வந்து கொடுக்கறது? நான் எதையும் உங்ககிட்ட கேட்க போறதில்ல, நீங்க எதையும் எனக்கு எடுத்துட்டு வந்து தர தேவையில்ல. யாரும் இந்த பக்கம் வராம இருங்க, எனக்கு அது போதும். புரிஞ்சு போச்சு எனக்கு. அவங்களுக்கு நிறைய இன்செக்யூரிட்டி இருக்குக்கா. இப்போ நம்மளாம் இங்கே வந்து நிற்கிறதுனால அவங்க டம்மி ஆயிட போகிறாங்கங்கிற பயம் அவங்களுக்கு. இல்லைனாலுமே அவங்க டம்மி தான். நீங்கள் வாங்க பிரியாக்கா, நம்ம போவோம். இதுக்கு மேலே இங்கே நிற்க வேணாம். சரிடி வா போகலாம். என்ன என்ன இவ்வளோ நேரம் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க? சித்ரா என்னடி பேசுன நீ? இப்போ ஏதோ டம்மி கிம்பிட்டு கேட்டுச்சு என் காதுல. நான்லாம் ஒன்றும் சொல்லலை, எனக்கு தான் கேட்டுச்சே. மணி என்ன மணி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நீங்க சும்மா இருங்க. என்னடி சொன்ன நீ? இப்போ என்ன நீ? அவ ஒன்றும் சொல்லலை, நீ கொஞ்சம் அமைதியா இருந்த. நாங்கள் போகிறோம். அது நீ சொல்லது பிரியா, உனக்கு வேணா நீ போ. அவ என்ன சொன்னான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். எதுவும் டம்மி கிம்மின்னா? அவ ஒன்றும் சொல்லலடி அப்படியெல்லாம். அதான் என் காதுல விழுந்துச்சுன்னு சொல்றல. அவ டம்மின்னு சொன்னால. யார சொன்னா, எதுக்கு சொன்னா? அக்கா நான் சொல்லலக்கா அப்படியெல்லாம். இங்க பாரு, தேவையில்லாம போய் சொல்லிட்டு இருக்காதானே. நீ டம்மின்னு என்னதானே சொன்ன? மணி வாய மூடு மணி. நீ சும்மா இருங்க. ஆளுக்கு வந்துட்டு என்ன வெறுப்பேத்துறாங்க. நான் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? நீ என்ன தானே சொன்ன? ஐயா என்ன ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா உங்களை தான் டம்மின்னு சொன்னா. நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருப்பீங்க, நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? ஜூஸ் தானே வேணுமான்னு கேட்டோம். என்னமோ ரொம்ப ஓவரா பேசுனீங்க. அதுக்காக தான் உங்களை டம்மின்னு சொன்னேன். சரியா? நீங்க டம்மியா தான் இருக்கிறீங்க. போதுமா? டம்மி 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 நீங்க. மணி நில்லு மணி, எங்க போற? என்ன பாச்சு, எதுக்கு அவன் மேடையில இருந்து இறங்கி போனா? என் மணி நில்லு. என்னம்மா மணி, எதனா பிரச்சனையா? அடியே எதுக்குடி இப்ப கண்ண கசக்கிட்டு இருக்க? பாக்குறவங்க எதனா தப்பா நினைச்சிட போறாங்கடி. ஆளாதிரி என்னாச்சு பாரு. எதுக்கு இவன் மனமேடையில இருந்து வந்தா? என் மணி என்னடி ஆச்சு உனக்கு? எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்கம்மா. என்ன கிண்டல் பண்ணாங்க? யார் கிண்டல் பண்ணா உன்ன? என்ன நடக்குதுங்க? எதுக்கு மணி மேகலை மேடையில இருந்து கீழே இறங்கினா? மணி என்னமாச்சு? மாமா எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க மாமா. நான் நல்லா இல்லையா? நான் டம்மியா இருக்கேனா? அப்படி சொல்லி என்ன கிண்டல் பண்றாங்க மாமா. காயத்ரியும் நந்தினியும் தான் அழகா இருக்கிறாங்களா? நான் நல்லாவே இல்லையா? என்னம்மா நீ இதுக்கெல்லாம் போய் நீ அழுது? நீ எப்படி இருக்கிறன்னு உனக்கு தெரியாதா? நீ ரொம்ப அழகா இருக்கிற. நாங்க என்ன சொல்லிக்கின்னு இருந்தோம் காலையில இருந்து உங்ககிட்ட? நீ தான் அழகா இருக்கிற, தேவதையாட்ட இருக்கிறன்னு எல்லாரும் சொன்னோம்ல. அப்புறம் எதுக்கு நீ அழுற? யாரும் கிண்டல் பண்ணாங்கன்னு? மாமா ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டு தான் என்ன கிண்டல் பண்ணா, சோபனா. நான் கூட அதை பெருசாக கண்டுக்கல. ஆனால் அதுக்கப்புறம் சித்ரா வந்து கிண்டல் பண்ணப்போ தான் எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு மாமா. என்னை எத்தனை முறை திரும்ப அவள் டம்மி டம்மின்னு சொன்னா? சித்ராவா உன்னை அப்படி சொன்னா? ஆமா திருப்பி திருப்பி வேற சொன்னா. டம்மி டம்மி டம்மின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா தெரியுமா? எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. அவளுக்கு வர வர வாய் அதிகமாயிடுச்சு. நான் என்னன்னு கேட்கறேன். சரி நீ அழாத. நீ வா, நீ வந்து மேடையில நில்லு வா. ஆமாம்மா, நாங்க சித்ரா கிட்ட பேசிக்கிறோம். நீ வந்து மேடையில நில்லு வா. நான் வர்றேன். நான் நல்லாவே இல்லையா? எல்லாரும் நான் நல்லா இல்லைன்னு சொல்றாங்களா? மண்டபத்துக்கு வந்தவங்கலாம் எனக்கு நிக்கிறதுக்கே பிடிக்கலாங்க. நான் போறேன். இது என்ன ஷில்பா, இந்த பொண்ணு இப்படி பண்ணின்னு இருக்குது வீட்டில் பண்ற மாதிரியே? முதல்ல அதை போய் பேசி கூட்டணுமா ஷில்பா? மேடையில இருந்து இப்படி எல்லாம் கீழே இறங்கலாமா? பாக்குறவங்கள என்ன நினைப்பாங்க? எல்லாம் அதுக்கு எத்தனை பார்த்துன்னு இருக்கிறாங்க. நீ எப்படி பண்ணுது பாரு இந்த பொண்ணு. நீ போய் கூட்டணுமா ஷில்பா அவளை? வேலை எனக்கு இன்னைக்குமே நிம்மதி கிடைக்காது போல இருக்குது. ஏன் தான் என் உயிரை வாங்குதோ தெரியல. சூப்பர்ண்ணா. அடுத்த போஸ் அவளை தூக்குனா அப்படியே. ராகுலே வேணாண்டா. ஏன் அப்படி நின்னே போட்டோ எடுத்துக்கிறோம்டா.
யாரும் வரமாட்டாங்கடி. அழகா போட்டோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குது, அழகா இப்போ ஒரு குட்டி ரிசப்ஷன் மாதிரி இருக்கும்ல, இதை சூப்பரா போட்டோ எடுத்துக்க வேண்டியதுனா. ஆனா தூக்கணா நீ அவளை. ராகுலே வேணாண்டா, சும்மா இரண்டி. ஆனா நீ என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? தூக்கணா அவளை. தூக்குனா மட்டும் போதுமாடா? வேற என்ன பண்ண போற? தூக்கின்னு ஓடிடுவியா அவளை? ஏய், நான் அப்படி சொல்லலடா, வேற போஸ்ட்லாம் கொடுக்கணுமா அதுதான் கேட்டேன். ஏங்க நீங்க வேற அதெல்லாம் வேணாங்க. ஏற்கனவே உங்க தங்கச்சி வயிற்றுச்சல் பிடிச்சிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. அவ இன்னைக்குதான் வயிற்றுச்சல் இல்லாம இருந்திருக்கிறா. நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஆனா அவளை தூக்கணா. சூப்பரு. யாரும் பார்க்காத வரைக்கும் சூப்பர் தான். பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க பேசுவீங்கங்க. நான் பேசாம வேற யாருங்க பேசுவா? அது சரி. அவ்வளோதான், பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? இதோட பேசிக்கினே இருப்பாங்க. தூக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் கையா முயான்னு கத்திக்கின்னு இருந்தா, அவர் தூக்குனதுக்கு அப்புறம் அப்படியே குழந்தை மாரி எப்படி உட்காந்துன்னு இருக்கிறா பாரு. இறங்கடி போதும், கொஞ்ச நேரம் இருடா. யாருன்னா பார்த்துருவாங்களா? ஐயோ வேணான்ட்டு கொஞ்ச நேரம் இருடாவும். என்னென்ன பேச்சு பேசுது பாரு. இந்த பொண்ணுங்களையே நம்ப கூடாதுப்பா. இறங்கடி, யாருன்னா வந்துட போறாங்க. எவன் ஒருத்தன். சரி இறக்கி விடுங்க. என்ன அவசியம் இறக்கி விடணுமா? இப்படியே இரேன் கொஞ்ச நேரம். எனக்கும் ஓகே தான். என்ன பண்றீங்க? இருடா டேய். சரி நந்தினி, நீ கீழே இறங்கிக்கோ. நான் உன்னை நைட்டுக்கா மாடியில் தூக்கி வச்சு ஒன்றும் இல்லை, நீ இறங்கு. என்னமோ சொல்ல வந்தீங்களே? தூக்கி வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன்டி. சரி இறக்கி விடுங்க. ராகுல், நந்தினி அண்ணா, நீங்க எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? நான் மண்டபம் ஃபுல்லாக உங்களை தேடிக்கிட்டு இருந்தேன். என்னாச்சுடி? மணி அங்கே அழுதுகிட்டு பெரிய பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காடி. அழறாளா? ஏன், என்னாச்சு? எங்கள் ஃப்ரெண்டு சோபனா அவளை டம்மின்னு சொல்லிட்டானா. அதுவும் இல்லாமல் சித்ரா வேற அவளை டம்மின்னு நிறைய தடவை திருப்பி சொன்னாலாம். அதனால மணி அப்செட் ஆகி மேடையிலேருந்து கீழே இறங்கிட்டா. போயிட்டு இப்போ ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா. என் மச்சினிச்சிக்கு ஒரு வேலையே இல்லை, எல்லா உண்மையும் கரெக்டாக சொல்லும். சித்ரா வேணும்னு எல்லாம் அப்படி சொல்லலடா ராகுலே. மணிக்கு ஜூஸ் வேணுமான்னு கேட்கறதுக்கு தான் போயிருக்கா. பிரியாக்காவும் கூட தான் இருந்திருக்காங்க. ஆனால் மணி ரொம்ப ஓவராக பேசியிருக்கா. யாரும் இங்கே நிற்காதீங்க, நான் அதனால் கேட்டேனா அப்படி இப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லியிருக்கா. அதனால தான் சித்ரா கோவத்தில் அப்படி சொல்லிட்டு இருக்கா. இது போதுமே, மணி பெருசா ஒப்பறி வைப்பாளே. ஆமா, நான் ரிசப்ஷனே வேணான்னு சொல்றா. ரொம்ப வசதியா போச்சு. நந்தினியா, நீ அண்ணனும் வாங்க, ரிசப்ஷன் மேடையிலேயே போய் நின்னுக்கினே நல்லா அழகா போஸ் கொடுங்க, போட்டோ எடுத்துக்கலாம். ராகுலே விளையாடாத. நான் பிராக்டிக்கலா இருக்கிறேன், விளையாடாதங்கிறீங்க. இப்போ என்ன தாண்டி சொல்றா அவ? அதான் சொன்னேன், ரிசப்ஷனே வேணாங்கிறா. அதுவும் இல்லாம சித்ரா மேலதான் பயங்கர பழிய போட்டுக்கிட்டு இருக்கா. அவ சின்ன பொண்ணு, அவ எப்படி என்ன பார்த்து அப்படி சொல்லலாம்? என்ன எப்படி அவ டம்மின்னு சொல்லலான்னு திருப்பி அதையே சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு அப்பாக்கும் அம்மாக்கும் செம்ம டென்ஷன் ஆகி சித்ராவை பிடிச்சி திட்டி விட்டுட்டாங்க தெரியுமா, பயங்கரமா. சித்ராவும் பாவம் ஒரு மணி நின்று அழுதுகிட்டு இருக்கா. அவள் எதுக்கு திட்டணும்? மணி மூஞ்ச காமிச்சதுனால தானே அவள் அப்படி சொல்லியிருக்கா. இதெல்லாம் பேரண்ட்ஸ் எப்பவுமே புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இந்த மணி சைலண்டா எல்லாத்தையும் செஞ்சிருவா. அதுக்கப்புறம் மற்றவங்க தான் எல்லாத்துலேயும் மாட்டுவோம். சரி, இது இப்படியே விட்டு சரிப்பட்டு வராது. நம்ம போய் பேசுவோம் வாங்க. சித்ரா, எதுக்கு நீ இவ்வளோ யோசிச்சுக்கிட்டு இருக்க? நீ பேசுனது தப்பு, அதுக்கு நீ சாரி கேட்டுதாகணும். ஒழுங்கா கேளு. அப்பா, அவங்க தான்ப்பா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்க. இதை ஏன் நீங்க சொன்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? அதனாலதான் ஒரு கோபத்துல நான் அப்படி சொல்லிட்டேன். அதுக்குன்னு நீ அவளை டம்மின்னு சொல்லுவியா? உன்னை விட பெரியவ தானே அவ, உன் அக்கா வயசு தானே அவளுக்கும். இப்படி எல்லாம் சொல்லலாமா? எனக்கு கோபம் வந்துருச்சுமா. அவங்க எப்படி திரும்ப மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசினாங்க. அவங்களுக்காக தானேம்மா நாங்க அங்க போய் நின்னோம். எதுவா வேணா இருக்கட்டும், நீ அந்த வார்த்தையை சொன்னது தப்பு. நீ முதல்ல மன்னிப்பு கேளு. எதுக்கு இப்ப இந்த குழந்தைய போட்டு நீங்க இவ்வளவு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அமைதியா விடுங்க. அவன் மன்னிப்பெல்லாம் ஒன்றும் கேட்க தேவையில்ல. நான் பெத்த பிசாஸ் இருக்குது, அதுக்கு ஒரு நல்லது நடந்தா கூட அதுவே அதுக்கு எதையாவது ஒன்று செஞ்சு சூனியம் வச்சுக்கோம். பாருங்க மாமா எப்படி பேசுறாங்க அம்மா. நல்ல நாள் உமா, ஏன் ஷில்பா குழந்தைய பார்த்து இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அமைதியா ஷில் பண்ணி. இங்க பாரு சித்ரா, உன்னால சாரி கேட்க முடியாதா? இப்ப நான் தப்பே பண்ணலப்பா. அது எப்படிமா நீ பண்ணலன்னு சொல்லுவ? நீ பேசின வார்த்தை தப்பு. அந்த வார்த்தைக்கு தான் நான் உன்னை மன்னிப்பு கேட்க சொல்றேன், நீ கேளு. கேளுடி. என்ன சாரி கேட்க வைக்கணுங்கிறதுக்காக தான்ப்பா இந்த அக்கா இவ்வளோ ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சித்ரா, தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. சொன்னதை மட்டும் செய்யு. அவகிட்ட மன்னிப்பு கேளு. சரி, நான் மன்னிப்பு கேட்குறேன். அப்பா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொன்ன வார்த்தை தப்பாகவே இருந்துட்டு போட்டோம், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் இந்த அக்காவை முதல்ல மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. என்கிட்ட மூஞ்ச காட்டுறதுக்கு இந்த அக்காவுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் என்கிட்ட மூஞ்ச காமிச்சாங்கல்ல, அதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. காயத்ரி தங்கச்சி, என் தங்கச்சி நினச்சி தான் இத்தனை வருஷமா நான் இவளை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இவ மேலே மூஞ்ச காட்டுறதுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு பேசுகிறா பார்த்தீங்களா மாமா? மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையில முடிய வேண்டிய விஷயத்தை எங்கெங்கெல்லாம் இழுத்துட்டு வந்து விட்டுருக்க பாரு சித்ரா. நீ இப்ப நீ என்ன அவளை இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏமா, நீ மன்னிப்பெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. மன்னிப்போமா, நீ மன்னிப்பு கேட்டுதான் இந்த நாய் அங்க போய் மேடையில நிக்கணும்னாலும் அவசியம் கிடையாது. சனிய இதால எனக்கு நிம்மதியா இருக்க மாட்டேங்குது ஒரு நாள் கூட. ஏன் தான் எனக்கு வந்து பிறந்து தொலைச்சதோ தெரியல. மாமா,
என்ன ஷில்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? கல்யாண நாள் எதுவுமா எதுக்கு அந்த பொண்ணு இப்படி கண்கலங்க வைக்கிறீங்க? உனக்கு என்னடி அவ்வளவு நெஞ்செழுத்தம்? அவகிட்ட தான் மன்னிப்பு கேள. சித்ரா, அப்பா சொல்றல, மன்னிப்பு கேளு. நான் சொன்ன வார்த்தை தப்பு, மன்னிச்சிருங்க. குழந்தை அழுதுட்டே போறா. ச்சே. மணி, நீ எழுந்துருமா, அழாத போதும். என்ன, நீ எழுந்து வா, மேடைக்கு போலாம் வா. ஆமாம்மா எழுந்துரு. ரொம்ப நேரம் நீ அங்கே இல்லைன்னா ஏதோ பிரச்சனைன்னு நினச்சிப்பாங்க எல்லாரும். நீ எழுந்து வா, அப்படியே கொஞ்சம் ஃபேஸை மட்டும் லைட்டாக வாஷ் பண்ணிட்டு வா. சரிங்க அத்தை. சரிங்க மாமா, நீங்களாம் போங்க, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். சரிடாம்மா. என்னடா, கல்யாணத்துல இருந்து இதோ இப்ப ரிசப்ஷன் வரையும் எல்லாம் ஸ்மூத்தாவே போயிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். என் பொண்ணு எப்படியாச்சும் ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்டுறா. இந்த காலத்து பசங்களுக்கு பொறுமைனால என்னன்னு தெரியல, பொறுத்து போறதுனால என்னன்னு தெரியல. எல்லாத்துக்கும் உடனே உடனே ரியாக்ட் பண்ணிடணும் இவங்களுக்குலாம். அதெல்லாம் கரெக்ட் தான். நீ தான் ரொம்ப பொறுமைசாலியாச்சே. நீ என்னத்துக்கு உன் பொண்ணு திட்டினா? குழந்தைய அழ வச்சிட்டடா நீ. மன்னிப்பு கேளுமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு மன்னிப்புல என்ன ஆயிருப்போகுது? அந்த வார்த்தை தப்பு தானே, அதுக்கு மன்னிப்பு கேட்டுற வேண்டி தானே. மற்றதெல்லாம் அப்புறம் பேசியிருக்க வேண்டி தானே. அவள் அப்படி சொன்னா அதனால நான் திருப்பி இப்படி பண்ணிட்டேன்ற மாதிரி பேசினா அவ. அதான் கொஞ்சம் சத்தம் போட்டேன். நான் திட்டெல்லாம் கூட செய்யலடா. சரி விடுங்க, அண்ணத்துக்கு சும்மா இதே பேசிக்கினே. அதுதான் அழுதுட்டு மூஞ்செல்லாம் கழுவின்னு போய் நின்றுச்சேன் மேடையில். அப்புறம் என்ன, இந்த இன்னும் கொஞ்ச நேரத்தில் கேக்கு விட்டோம். அதுக்கப்புறம் எல்லாரும் போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்புறம் சாப்பிட்டு எல்லாம் வீட்டை பார்த்து கிளம்பி போகலாம். எப்படா முடியும்னு இருக்குதுடா எனக்கு இப்போ இந்த கல்யாணம். எனக்கும் அப்படித்தான்டா இருக்குது. ஒரு மாதிரி நிம்மதியே இல்லாத மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் நந்தினிக்கும் சந்தோஷக்கும் கல்யாணம் இன்னைக்கு நடந்திருக்கணும், ஆனால் அது நடக்காம போயிருச்சு. இன்னொரு பக்கம் இந்தோ இவ கல்யாணத்தை இவ உருப்படியாவாச்சும் பண்ணிக்கிறாளா? அதுவும் இல்லை, 1008 பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா அவளே. சரி விடுறா, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, எல்லாத்தையும் முடிச்சாச்சுல்ல. எப்படியாச்சும் இந்த ரிசப்ஷனையும் சீக்கிரமா முடிச்சிருவோம். சரி சித்ரா, அழாத விடு. நம்ம அப்பா அம்மா தானே திட்டினாங்க, நீ விடு, அழாத. என்ன அம்மாவும் அப்பாவும் திட்டினது கூட பெருசாக தெரியலக்கா. ஆனால் அந்த அக்காவை யாரும் எதுவுமே சொல்லலை தெரியுமா. ஷில்பாத்தை மட்டும்தான் திட்டினாங்களே. ஆனால் நம்ம அப்பா அம்மா அவங்களுக்கு தான் சப்போர்ட்டாக நின்னாங்க. எனக்கு எவ்வளோ எரிச்சலாக ஆயிடுச்சு தெரியுமாக்கா. அந்த அக்கா பண்ணதை பற்றி யாருமே எதுவுமே சொல்லலைக்கா. ஜூஸ் வேணுமான்னு தான்க்கா நானும் பிரியாக்காவும் போய் கேட்டோம். அதுக்கு அவங்கள அப்படியே ஏதோ நாயை விரட்டுற மாதிரி விரட்டினாங்கக்கா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, எனக்கு எதுவும் தேவையில்ல, இங்கெல்லாம் நிற்காதீங்க அப்படி சொல்லி விரட்டினாங்கக்கா. எனக்கு அதனால தான் டென்ஷன் ஆச்சு தெரியுமா. எனக்கு தெரியும்டி அதெல்லாம். அந்த மணி அப்படி தாண்டி. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எங்கள் ஃப்ரெண்டு வேற அவளை கலாய்ச்சி விட்டா. அதான் அந்த கோவத்தெல்லாம் உம்மலை காமிச்சிட்டா அவ. அதுக்குன்னு நாங்கள் தான் கிடச்சோமா? எதோ போனால் போட்டுமே, ஜூஸு டிஷ்யூ பேப்பர்லாம் எதனா தேவைப்படுமேனு போய் கேட்டோம் பாரு. எங்களை சொல்லணும். பாவம் பிரியாக்கா கூட ஒரு மாதிரி ஆஃப் ஆகிட்டாங்க தெரியுமா. பிரியாக்கா அப்படியெல்லாம் ஆஃப் ஆகிற ஆள் இல்லடி. அவங்க அதெல்லாம் சரியாயிடுவாங்க. மற்ற நாளாக இருந்தால் திரும்பி பதிலடி கொடுத்துருப்பாங்க. ஏதோ இன்னைக்கு அதுக்கு கல்யாணங்கிறதுனால விட்டுட்டு போகிறாங்க. ஆமாம்மா, இல்லைன்னா இறங்கி கடை வச்சிருப்பாங்க அந்த அக்கா. ஏன் நான் உனக்கு சேவைக்கியா, நான் உனக்கு வேலை கேரியா, ஜூஸ் வேணும் தான் போய் கிட்றி அப்படின்னு இருப்பாங்க. போங்க மாமா. என்ன பாங்க மாமா, மூஞ்ச போறதுக்கு உன் யார் அதிகிட்டலாம் போய் அதை கேட்க சொன்னதா? போனா போட்டுமேனு போனேன். அப்படியெல்லாம் போயிருக்க கூடாது என் செல்லம். ம். சரி சரி அழாத, மாமா உனக்கு வாட்ச் வாங்கி தரேன்னா இதே தான் போன மாசமா சொன்னீங்க. சொன்னா. சரி, அது மாமா ஷூ வாங்கிட்டேன் நான் போன மாசம். அதான் நான் உனக்கு அடுத்த மாசம் வாங்கி தரேன்னா. போங்க மாமா, எனக்கு வேணாம். நீ அழாத மச்சித்ரா, அண்ணன் உனக்கு சூப்பரா பிராண்டட் வாட்ச் வாங்கி தரேன், சரியா? ஐயோ வேணாண்ணா அதெல்லாம். செலவெல்லாம் எனக்கு மட்டும் தான் வைப்பல, நீ என் அண்ணனுக்கு வைக்க மாட்டியா? அவர் சொன்னா வாங்கி கொடுத்துருவாரு, நீங்க சொல்லி வாங்கியே தர மாட்டீங்க. அப்ப உங்களுக்கு தான் நான் செலவு வைக்கணும். அப்படி சொல்லு. எங்களுக்கே ஒரு கர்ச்சிஃப் கூட இது வரைக்கும் வாங்கி கொடுத்தது இல்லாம அடிக்கு இருக்கு பிடிச்சவளையா கர்ச்சிஃப் வாங்கி கொடுத்தா ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிருண்டியே. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன்டா. நீ இப்படி எல்லாம் சொன்னதுனால தாண்டி நான் யாருக்கும் எதுவும் வாங்கி தரது இல்லையே. சரி இங்க பாரு கூட மாண்டா, நீ அழுதது போதும். இப்படி எல்லாம் நீ இருக்காத, நல்லா சிரிச்சுக்கினே இரு. ஆமாண்டி, அழாத. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேக் கட் பண்ண போகிறாங்க. அந்த கேக்கை அவள் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு ஜாலியாக உட்காந்து சாப்பிட்லான்னா. அக்கா உனக்கு 3 பீஸ் கேக்கு தரேன், ஜாலியாக உட்காந்து சாப்பிடு. சரிக்கா. பாரா, கடைசியில் உங்க அக்கா சொன்னதுக்கு போய் சரின்னு சொல்லிட்டு மூஞ்ச பராதிக்க. ஏன் நான் இவ்வளோ நேரம் சொன்னேனே அழமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்ல வேண்டித்தானே. அவ்வளோதான் உனக்கு மாமா மேலே பாசம்ல. விட்றா, 1000 தான் இருந்தாலும் அவள் என் தங்கச்சில. இந்த அக்கா ஒன்று சொன்னா அவள் செய்வா, அப்படிதானம்மா? ஓடி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ கேட்க தரேன்னு சொன்னதுனால தான் நான் சரின்னு சொன்னேன். அப்படி போடு. இப்போதான் கூட மண்ட ஃபார்முக்கு வந்திருக்குது. அசிங்கப்பட்டியா பணக்கார ஆண்டி? என்னது மாமா அது பணக்கார ஆண்டி? உங்க அக்கா இப்போ பாரு கொண்டையோட தான் சுத்திக்கிட்டு இருப்பா. அதனால தான் பணக்கார ஆண்டிங்கிறேன். மோஸ்ட்லி பணக்கார ஆண்டிங்களா கொண்டை தான் போட்டுன்னு சுத்தவங்க. அது சரி அக்கா, உனக்கு பொருத்தமா இருக்குக்கா இந்த பேரு. அவளை போடியா, மூச்ச பாரு. உன்னை போய் சமாதானப்படுத்த வந்தேன் பாரு. எம்மா என் மச்சினிச்சி சிரிச்சிட்டுமா. அழுத மாதிரியே மூஞ்ச வச்சுக்கின்னு இருந்தாலும் சிரிச்சிச்சு, அது போதும். ஆமா ஏய் சித்ரா, என்ன மாமா? இந்த குணான்னு ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருந்தாரு. எங்கடி அவரு? ரொம்ப நேரமா உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் மனுஷன் சுத்தி நிற்கிறாரு. நான் பேசினியா இல்லையா அவர்கிட்ட? இன்னும் இல்ல மாமா. சரி மூஞ்செல்லாம் கழுவிக்கினேன், கேக்கெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா போனேன். போயிட்டு என்னன்னு கேளு, உங்ககிட்ட பேசணும்னு வேற சொல்லி இருந்தாரு. என்கிட்டயே சொன்னாரு. என்ன சொன்னாரு உங்ககிட்ட? சித்ரா, அவர் என்னடி உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு? 2 பேருக்குள்ள எதனா போயிட்டு இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. ஓ இப்போதைக்கு தான்க்கா ஒன்றும் இல்லை. அவரு உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் என்னமோ ஒன்று வந்துடும். டி ராகுலே, என்னடா சொல்ற? சித்ரா என்னடி? இன்னும் மடி காயத்ரி புரியல. அதேதான் சித்ரா அப்படியாடி? அக்கா எனக்கெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. அடிக்காத அக்கா
சரி விடுங்க, இப்போ எதுக்கு இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல குணா இவகிட்ட பேசட்டும். அதுக்கப்புறம் தான் இவளோட ஃபீலிங்ஸ் என்னவோ அதை அவள் எக்ஸ்பிரஸ் பண்ணுவா. அப்புறமா நம்ம எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் யாரும் சித்ரா கிட்ட எதுவும் கேட்காதீங்க, ஓகே? கேட்டுச்சு அடியே பணக்கார கொண்ட உன்னதான். சரி சரி சரிங்கண்ணா. ஆனா எதுவா இருந்தாலும் அக்கா கிட்ட சொல்லுடின்னா. பொண்ணுங்க திருந்தவே திருந்தாதுக்குமா, எல்லாத்தையும் சொல்லிடணும் இதுங்களுக்கு. சே ஹலோ சௌமியாக்கா, என்ன ஷோபி ரிசப்ஷனெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தாங்க போயிட்டு இருக்கு. அதுக்கு தான் கால் பண்ணீங்களா? ஆமா, ஆக்சுவலா நானே வந்திருக்கணும், ஆனா வர முடியாம போயிருச்சு. அதனால தான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்கக்கா, ரிசப்ஷனெல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. சரி சரி. அப்புறம் உன் ஃப்ரெண்டு மணிமேகலை என்ன சொல்றா? அவளா வழக்கம் போல ஓவரா பேசினாக்கா. ஆனா நான் அவளுக்கு நல்லா திருப்பி பதிலடி கொடுத்துட்டேன். என்ன சொன்னா? நான் சின்ன கிஃப்ட் எடுத்துட்டு போனேன்னா அதை பார்த்துட்டு அந்த அம்மா எனக்கு பெரிய கிஃப்ட் எடுத்துட்டு வர வேண்டியதானே அப்படி இப்படின்னா எனக்கு அது ஒரு மாதிரி இன்சல்ட்டிங் ஆயிடுச்சு. அதனால அவ ரொம்ப கேவலமா இருக்கிறா, டம்மியா இருக்கிறா, காயத்ரியும் அப்புறம் நந்தினி தான் சூப்பரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அது அவளுக்கு பத்திக்கிட்டு எரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த காயத்ரியோட தங்கச்சி சித்ரா இருக்கால, அவளும் அவளை பார்த்து டம்மின்னு சொல்லிட்டு இருக்கா மணியை பார்த்து. அது மணிக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு. மேடையை விட்டு இறங்கி ரூமுக்குள்ள ஓடி போய் அழுன்னு அழுதுட்டா. ஐயோ, வேற லெவல் சம்பவம் பண்ணிருக்கிய ஷோபினி. அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு போறதுக்கு நான் ஒன்றும் அவளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாதுக்கா. அது சரி, இவளுக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் சுத்தமா பொருத்தமே இல்லைக்கா. மாப்பிள்ளை சூப்பரா இருக்காருக்கா, நல்லா செம்மையா இருக்காரு. ஆனா அவ சுத்தமா பொருந்தவே இல்லை அந்த மாப்பிள்ளைக்கு. காதல்மா, என்ன பண்றது, அதுக்கு பொருத்தம்லாம் தெரியாது. பல வருஷம் காதல் வேற. என்ன கன்றாவி காதலோ. இந்த 12 வருஷம் லவ் கதையெல்லாம் என்னால நம்ப முடியாக்கா. காலேஜ்ல கார்த்திங்கிற ஒரு பையன் மேலே இவளுக்கு நல்லா க்ரஷ் இருந்துச்சு. என்ன சொன்ன இப்போ? இந்த மணிமேகலைக்கு கார்த்திங்கிற ஒருத்த மேல க்ரஷ் இருந்துச்சுக்கா காலேஜ் டேஸ்ல. அவன் மட்டும் இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தான்னு வைங்களேன், உடனே ஓகே சொல்லிருப்பா. இது வேறியா? அப்ப சின்ன வயசுல இருந்தே மனோஜ லவ் பண்ணுன்னு சொன்ன கதையெல்லாம் அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா பெருசா. எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொன்னேன். காலேஜ்ல அவளுக்கு கார்த்திங்கிற பையன் மேல க்ரஷ் இருந்துச்சு, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஓஹோ, சரி விடு ஷோபி, அதையெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? அவதான் மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டாளே. அதுவும் இல்லாம க்ரஷ் வேற லவ் வேற ஷோபி, அது இதையெல்லாம் முடிச்சு போட முடியாது. கரெக்டு தான்க்கா, க்ரஷ் வேற தான். ஆனா அந்த க்ரஷ் இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தான்னு வைங்க, இவ ஓகே சொல்லிருப்பாக்கா. சரி விடு, அப்படி ஒண்ணு நடக்கலல்ல, அப்புறம் எதுக்கு நம்ம அதையெல்லாம் பேசிக்கிட்டு. ரொம்ப நல்லவங்களா தாங்க இருக்கீங்க. சரிம்மா, சரி நான் ஃபோன் வச்சிடுறேன்னா, நான் கொஞ்சம் வெளியே கிளம்பியிருக்கேன், ஃபோன் வச்சிடுறேன். ஓகேக்கா, பாய். கார்த்தி மேல க்ரஷ், மனோஜ் மேல லவ், இது போதும் எனக்கு. மணிமேகலை, நீ காலிடி என்கிட்ட.